பத்திரிகையாளர்கள் பேனா, மைக், கேமராக்கள் மூலம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அன்றாடம் களத்தில் போராடுவதைப் போல விளையாட்டுக்கள் மூலமாகவும் போராட முன்வர வேண்டும். பத்திரிகையாளர்கள் பல்வேறு துறையினருடன் மோதும் வகையில் சிறப்பு விளையாட்டு திட்டத்தை தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் விரைவில் உருவாக்கும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மக்கள் தேர்தல் பயணத்திலும் சரி, அரசியல் பயணத்திலும் சரி, எங்களோடு நீங்களாம் வந்திருக்கீங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம். அதில் நம்மளுடைய தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் கூப்பிடும் பொழுது முதல்ல நினைச்சாங்க நான் வருவேனா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. எப்பொழுதும் இன்றைய அரசும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, அதிகாரமா மக்கள்னா மக்களிடம் பக்கம் தான் எப்போதும் நிற்போம். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களை நிருபர்களா பார்க்கல, அதனால சகோதர சகோதரிகள்னு சொல்றேன், நண்பர்கள்னு சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோடவும் ஜட்ஜஸ் கூடவும் பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மோதிரத்துக்கு ரெடியா இருங்க. பேனால மோதினது ஓகே, பத்திரிகையாளர் மைக் எடுத்துட்டு மோதினது ஓகே, இனிமேட்டு களத்துல மோதுற மாதிரி எஸ்டிஏடி ஒரு விளையாட்டு போட்டிகளை கூடிய விரைவில் உருவாக்கும். ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு 48 பேர் பங்கேற்ற ஆடவர் இந்த போட்டியில கோப்பையை வென்ற அணி சி பீனிக்ஸ் 11 அணியைச் சேர்ந்தவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு கோப்பை வழங்கி ரொக்க பரிசையும் வழங்கி ஊக்கப்படுத்துமாறு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறேன். முதல் பரிசு ரொக்க பரிசு 1 லட்சம் ரூபாய் சுழற் கோப்பை.